கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர மாசாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்ருக்காங்க. என் பையனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ராமச்சந்திரன் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கம்மா, கூப்பிட்டு உட்காந்து கொஞ்சம் ஆளுகளை பாருங்கள். ஒரு பப்ளிக் பிளேஸில் பொம்பளை பொண்ணையை வந்துட்டு கை நீட்டி அடிச்சிருக்கான். அவனெல்லாம் அந்த இடத்துல பிச்சு போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இவ கேஸ் கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்ல, ஆமாம் கேஸ் கொடுத்தாச்சு, எஃப்ஐஆர் வந்துட்டு போட்டாச்சு, இனி நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, அங்கே போய் என் மகன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து வெளியில் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாத்தியாடா கேஸ் கொடுத்து வச்சிருக்கானா பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜெயா வந்துட்டு கதிரை திட்டுறாங்க. ரோஷினி வந்துட்டு அப்படி சொல்லுங்க மேடம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு அப்படியே அப்படின்னு கைப்பட்டாலே ஐயோ என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு கேஸ் கொடுத்துடலாம் போல். ஆனால் ஆம்பளை பையங்களை போட்டு மொத்தினாலும் கேஸு கொடுக்க முடியாது போல். அவங்களால நம்ம மேலே கொடுக்க முடியாதோ அப்பெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, சீரியல் தானே. அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. காவியா சொல்கிறாங்க, ப்ளீஸ் மேடம் அவரை விட்டுருங்க மேடம், நீங்கள் மட்டும் இப்போ அவரை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டிங்கன்னா அவ்வளோதான், நானே என் குழந்தைய நிர்கதியாக தான் நிற்கணும், இப்போ தான் மேடம் எங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கு, விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நீ பொம்பளை மாதிரி அந்த பிள்ளையும் பொம்பளை தானே, அவனை இதில் கை நீட்டி அடிச்சிருக்கான், நீ என்ன அவனுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்திரா வர்றாங்க. என்னம்மா உனக்கு வேறு தனியாக சொல்லுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்னோட மாமாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லியாச்சு, போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிடு. ஓஹோ, ஏன் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வர்றவங்க கிட்ட சொல்ல மாட்டிங்களா, இப்படி தான் மிரட்ட தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, பெரிய இவ மாதிரி கேட்க வந்துட்டா, பெரிய இவ கலெக்டர் வாரு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்போ கலெக்டர்னா சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு தானே அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்க வந்துட்டு தெரிதுன்னு முடிக்கிறாங்க. ஆமாம் கலெக்டர் வந்தால் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஐடி கார்டை எடுத்து நீட்டுறாங்க. ஐ எம் கலெக்டர் ஆஃப் ட்ரைனிங் கலெக்டர் இந்த மாதிரி காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சல்யூட் அடித்த மாணிக்கே அந்த போலீஸ் நிற்கிறாங்க. நம்ம ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு இந்த கதிரை என்ன தான் காப்பாற்றி கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் அது போய் உட்கார இடத்துல தான் உட்காரும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.